மேலும் அரசு கண்மாய் மற்றும் ஏரிகளில் அதிக அளவில் படிந்துள்ள மண்ணை முறையாக அனுமதிக்கப்பட்ட அளவுடன் விதிகளுக்கு உட்பட்டு அரசு நிறுவனத்தின் மூலம் வெட்டி எடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கட்டுமான பொருட்களின் தேவையை கருதி பிற மாநிலங்களிலிருந்து கனிமம் இறக்குமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை இவ்வரசு ஆராயும். குவாரிகளில் பயன்பாடு இல்லாமல் குவித்து வைக்கப்பட்டுள்ள கழிவு கற்களை சுழற்சி முறையில் பயன்படுத்த உள்ள வாய்ப்புகள் ஆகியவை குறித்து விரிவாக ஆராய்ந்து கட்டுமான பொருட்களின் தட்டுப்பாடினை நீக்கிடவும், இதன் மூலம் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கட்டுமான பொருட்கள் கிடைத்திடும் வழிவகை செய்யப்படும். தமிழ்நாட்டின் தினசரி மணல் தேவைக்காக செயற்கை மணலை மட்டுமே சார்ந்திருப்பது நீண்ட கால தீர்வாகாது. எனவே ஆற்று மணல், எம்சாண்ட், பிற மாநிலங்களிலிருந்து மற்றும் அயல் நாடுகளிலிருந்து மணல் இறக்குமதி செய்ய உள்ள வழிவகைகளை ஆராய்ந்து இவற்றை ஒருங்கிணைத்து டைவர்சிஃபைடு சாண்ட் சப்ளை சிஸ்டம் பல்முனை மணல் விநியோக முறையை உருவாக்குவது தற்போதைய சூழ்நிலை மிகவும் அவசியமாகும். குறிப்பாக மலேசியா, கம்போடியாவின் மீகாங் ஆற்றுப்பகுதியில் மற்றும் தைவானில் உள்ள ஆற்றுப்பகுதியில் கிடைக்கும் மணலை இறக்குமதி செய்ய உள்ள சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து நமது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். மாண்புமிகு தமிழக முதல்வரின் உத்தரவின்படி எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக 2026-27 ஏப்ரல் முதல் ஜூலை வரை சென்ற வருடத்தை விட 4.75% அதிகமாக ரூபாய் 1481 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்கள் கடத்தப்படுவது கண்காணிக்க மே 25-26 அன்று தென்காசி புலியரை சோதனை சாவடியில் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கியிருக்கிறோம். அனுமதி இல்லாமல் கனிமங்கள் கடத்துவதை தடுக்க அரசு எடுத்த தீவிர நடவடிக்கையால் இந்த ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை 2210 வாகனங்களை பிடித்து 1954 FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த வருடத்தை விட 34.9% உயர்வாகும். 2026 ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை 298 சட்டவிரோத குவாரிகளை கண்டுபிடித்து 105 FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த வருடத்தை விட 46.7% உயர்வாகும். ட்ரோன் மூலமாக 1506 குவாரிகளை அளவிடப்பட்டதில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 499 குவாரிகளில் 303 குவாரிகளுக்கு ரூபாய் 500 கோடி அபராதம் விதிக்கப்பட்டு அதில் ரூபாய் 46 கோடி வசூலிக்கப்பட்டுள்ளது. குவாரி ஆய்வில் விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட 108 குவாரிகளில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு 150 கோடி அபராதம் விதித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாகனங்களில் கனிமங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவில் மட்டுமே கொண்டு செல்வதை முழுமையாக செயல்படுத்துவதற்காக முதல் முறையாக நமது அரசு 5/6/2026 அன்று அரியலூர் மாவட்டத்தில் சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தில் இடைமேடையில் மீமார் ஸ்தலத்தோடு இணைக்கும் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது.